வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். திருக்கணித முறைப்படி சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியாகிறார். சரிங்களா? அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு சனி பகவான் வக்கரமாகிறார். அதாவது அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 295 டிகிரியில் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, அப்போ கார்த்திகை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:14 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார். அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதம் பார்த்தா 31 நாள், நவம்பர் மாதம் பார்த்தா 28 நாள். கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா 138 நாளைக்கு மேன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மேன ராசியிலே வக்கரமும் நிவர்த்தி அடைஞ்சிடறார். அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்கரம் மேச ராசியில் இருந்து மேன ராசி வரை கிட்டத்தட்ட இந்த 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. கடகராசி நேயர்களே, இந்தவுடைய சனி பகவானுடைய வக்கரம் அதாவது கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா வக்கரம் என்ன, நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பலன்கள் நாமளே புரிஞ்சிக்கலாம். அதாவது வக்கரம் அப்படின்னா என்னென்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறதுக்கு பேர் தான் வக்கரம். இயல்புக்கு மாறாக அப்படின்னா என்ன, ஒரு பொதுவாக சொல்கிறேன், ஒரு மனிதன் குடிகாரன் இருக்கிறார் அப்படின்னா அது திருந்துறதுக்கு உண்டான நேரம் தான் இந்த நேரம். அதே ஒரு நல்ல மனிதன் ஒரு குடிகாரன் ஆகக்கூடிய நேரம் தான், அதாவது இயல்புக்கு மாறாக நடக்கிறது. அப்போ இவன் நம்ம இந்த மாதிரி பண்ணுவான்னு நம்ம நினச்சி பார்க்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். இது ஒரு உதாரணத்துக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது கெட்டதை கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார் அப்படின்னா வக்கரம் அடையும் போது அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். முன்னாடி போகும்போது நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு போனார் அப்படின்னா இந்த வக்கரம் ஆகும்போது கொஞ்சம் தடைகள் கொடுப்பார். சரிங்களா? அப்போ இந்த சனி பகவான் யார்? தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான். அப்போ பொதுவாக 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 2 ராசிக்கு அதிபதி, 19 வருடம் திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான். பொதுவாகவே சனி பகவான் வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு பாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த வக்கரம் ஆகியிருந்தார் அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு இல்லையா, அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா நமக்கு கொஞ்சம் தடைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் என்ன அப்படின்னா விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கோங்க. நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அது செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடையில ஒரு 4-4.5 மாதமாக நம்ம கையில் 4 காசு இருக்குதே, லாபமாக இருக்குதே, பரவாயில்லை அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்துருமோ அப்படின்னா இந்த 4.5 மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் கடன்பட்டு கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். பொதுவாக சந்திரன் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா தேவதை, நவகிரகத்திலேயே அழகு.
தேவதை, கருப்பாக இருந்து கூட கலைமுகமாக இருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கவலை வந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி யாருன்னா கடகராசிக்காரங்க தான். அதாவது கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே நாளைக்கு நடக்கிறத பற்றி இன்றைக்கி யோசிக்கவே மாட்டேங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோமா, இன்றைக்கி நம்ம லைஃப் நல்லா போயிட்டுருக்குதா, எப்பயுமே எண்ணம் எதிர்பார்ப்பு ரெண்டுமே பார்த்தா சகஜமாக எடுத்துக்கூடியவை யாருன்னா கடகராசி தான். அந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட போன 2.5 வருட காலமாக பார்த்திங்கன்னா படாத பாடுபட்டுட்டீங்க. கண்டதும் தண்டம் பண்ணி, கைப்பொருள் விரையம் பண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை எவ்வளோ சித்திரத்தை அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிச்சிட்டிங்க. அதிலிருந்து எப்போ நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு பார்த்தா திருக்கணித முறைப்படி மார்ச் 29ஆம் தேதி தான் உங்களுக்கு வெளியில் வந்தீங்க. இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து வெளியில் வந்தீங்க. அப்படி வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீண்டும் இப்போ வக்கரமாகும்போது கொஞ்சம் இயல்புக்கு மாறாக கொஞ்சம் சங்கடங்கள் கொடுத்துருவார். அதனால் பார்த்தா அப்பா அம்மாவுக்குள்ளார ஒரு சங்கட செலுப்பு வந்தால் நீங்கள் பேசி தீர்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சின்ன சங்கடம் வந்தாலும் அது நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது. இது போக தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது, ஒரு நஷ்டம் வருது, நமக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுத்து பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுவாகவே உங்களுக்கு சரி ஆகிடும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அது நம்ம சரி பண்ண போய் மீண்டும் ஒரு சிக்கலை நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். ஒன்று. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கிறேங்க, 10 ரூபா வாங்கி கொடுத்துருக்குறேன், இல்லை ஏன் பணம் வெளியில் விட்டுருக்குறேன், இது போல் பார்த்தோன்னா அது எல்லாமே அவனுக்கு நல்லது நடக்குமான்னு பார்த்தா இது எல்லாமே இப்போ கொஞ்சம் பெண்டிங் ஆகும். இதை நாளைக்கே கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு மாதத்தில் தரேன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் காலதாமதமாகும். அதனால் பார்த்தா இந்த சனி வந்து வக்கரமாகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா, அப்போ எப்படி இருக்குமுன்னா முடிஞ்ச வரைக்குமே நமக்கு வந்து இது கொஞ்சம் பொறுமையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் இது. சரிங்களா? அதனால் படிப்புக்கு இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் இப்போ நம்ம சேர்த்துருந்தோம்னா என்ன சொல்லுவோம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். காரணம் என்னென்னு பார்த்தா இந்த சனி பகவான் வந்து வக்கரமாகும்போது கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பித்து ஓரளவுக்கு போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுருக்கலாமோ, இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாமோ, இல்லை இது வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமோ, இந்த மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதையெல்லாம் போக பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த நேரம் எப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தமா கமுத்துமான்னு செய்யாமல் நம்ம ஜாதகத்தை பார்த்து இந்தவுடைய வக்கரமும் நம்ம திசா புத்தியும் நம்ம கிரக நிலைகள் கரெக்டாக பொருந்துருக்குதா, இது நல்லா இருந்தது அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், செய்யலாம். இல்லை இது ரெண்டுமே ஏறுக்கு மாறாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி அகலக்கால் வச்சுட்டோம்னா கொஞ்சம் அவஸ்தைப்படக்கூடிய நேரம். சனி பகவான் வக்கரம் ஆகும்போது நிச்சயமாக கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுப்பாரு, அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஒன்று. அதே சமயத்தில் பார்த்தா கொஞ்சம் தேவையில்லாத நஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் குடுக்கல் வாங்கல் வண்டி வாகனத்தில் தொழில் ரீதியாக கொஞ்சம் நஷ்டமாகக்கூடிய கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய பிரச்சனை உங்களுக்கு வராது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கொடுக்குற இடத்துல உங்கள் நேரம் இருக்குது, நல்ல விஷயந்தான் அது. ஆனால் இந்த 4.5 மாத காலமாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மனசுக்குள்ள நமக்கே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது என்ன தெரியலையே, கொஞ்சம் நமக்கு தடையாக இருக்குது, அதாவது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் தோணும். அதனால் அதுக்கு பெருசாக நீங்கள் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரிங்களா? நல்லதுன்னு போனால் கூட அது பொல்லாப்புன்னு தான் வரும், கொடுத்தது கேட்டால் கூட அது அடுத்தது பகையாகும். அதனால் கொஞ்சம் விட்டு போங்கன்னு நம்ம சொல்லுவேன். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்த அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு பாக்கிய சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாக்கிய சனி இருக்கிறதுலையே பார்த்தா ஒரு அருமையான ஒரு சனின்னா பாக்கிய சனி தான். அப்படி பார்த்தா உங்களுக்கு மார்ச் 29 உங்களுக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு பாக்கிய சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பாக்கியம் அப்படின்றது திருமண பாக்கியமாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், தொழில் பாக்கியமாக இருக்கலாம், மண்மனை வாங்குகிற பாக்கியமாக இருக்கலாம். அதாவது மொத்தத்தில் ஏதாவது ஒரு வரவு வர வேண்டிய நேரம் தான் இது. ஆனால் அந்த வரவு வர வேண்டிய நேரத்தில் சனி வந்து வக்கரம் ஆகிறார் அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு, அதாவது 2 டைம் வந்து வக்கரம் ஆவார். அப்படி பார்த்தா இது முதல் வக்கரம். இந்த முதல் வக்கரத்தில் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருங்கன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவலான கேள்வி, அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் சார்ந்த விஷயம், இந்த மாதிரி வந்து மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இது 3 கம்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனால் எது எப்படியோங்க
பொதுவாக பார்த்தா கடகராசிக்காரங்களுக்கு பாக்கிய சனியில் ஒரு சின்ன சர்க்கிள், அதாவது இந்த வக்கர பயிற்சி, அந்த வக்கரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னிலிருந்து நான் சொல்கிறது ஒன்றே தான், கவனமாக செய்யணும். ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி நம்ம அதை பண்ணணும்னா அந்த காரியத்தில் நம்ம நஷ்டப்பட மாட்டோம், தடையாகாது. கடன் பிரச்சனையே கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சரியாகும். காரணம் என்னென்னா, அதுதான் சொன்னேன், இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர், சரிங்களா? அதுக்கு ஒரு போகு வழி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைங்களா, பிரிஞ்சிருக்கீங்களா, ரெண்டாவது ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்களா, நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், யாருக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், எதுவுமே தெரியாமல் வாழக்கூடிய ஒரு நேரமெல்லாம் கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனியிலெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்க்கிளான நேரம் தான் இந்த 4.5 மாதம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாவே ஒரு போதுமான விஷயங்க. அதனால் வரும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், ஆனால் நீங்களாக ஒரு விஷயத்தில் மாட்டிக்க வேண்டாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதனால் நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடியது நமக்கு ஒரு சாதகமான நேரம். ஜெயிச்சாதான் வெற்றின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம தோக்கணுன்னா கூட அது வெற்றி தான். அதனால் தோக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டாவே அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுத்துரும், சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.